சீமான் அண்ணன் சங்கின்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? பிஜேபி இங்கே கடுமையாக தமிழ்நாட்டில் எதுக்குறது யார்? அண்ணன் செந்தமிழ் சீமானை தவிர்த்து வேறு யாருமே எதுக்கல. ஐயா முதல்வரும் இருக்கட்டும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், அவங்க போய் ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்துட்டு வராங்க. அப்போ அவங்களும் சங்கி தானே? அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கிற அதிமுக போனப்போ கூட பார்க்குறதுக்கு நேரமாகுது. ஏற்கனவே கூட்டணி கட்சியில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநில கட்சிகள் பார்க்கும்போது கூட நேரமாகுது. ஆனால் கூட்டணி கட்சினே இல்லை, நாங்கள் இந்த ஆரியத்திற்கும் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்கிற திமுக போன உடனே பார்க்குது. ஆனால் என்ன பார்த்தோம், என்ன பேசணும்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. அப்போ நான் ஒரு நல்லபடியான ஒரு கள்ள உறவில் சங்கியாக ஐயா முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கார் நான் பார்க்குறேன். ரஜினிகாந்த் அவர்களை நம்ம கொள்கை ரீதியாக எதிர்த்தோம். ஒரு தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் என்பது நம்மளோட நோக்கம். அந்த ரீதியாக ஒரு மராட்டிய மண்ணிலேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்தவர் ஆளக்கூடாதுன்னு நம்ம சொன்னமே தவிர்த்து, ரஜினிகாந்த் மீதான மதிப்பு எல்லாருக்குமே இருக்குது. சின்ன வயசில் நானே என்னோடய புகைப்படம் எடுத்து பார்த்திங்கன்னா நான் பாபான்னு காமிச்சிருப்பேன். அதுக்காக என்னோடய கொள்கை எனக்கு என்னை பெற்றவன் தகப்பேன், ஏன்னா ரத்தம் தான் எனக்கு தலைவனாக இருக்கணுன்ற கொள்கையில் நம்ம ரஜினிகாந்தை அவர்கள் எதிர்த்தோம். ரஜினிகாந்தும் அவரோட உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விலகின பிறகு அதுக்கப்புறம் அண்ணன் செந்தமிழ் சீமான் விமர்சிச்சிருக்காரா? இல்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது, ரஜினிகாந்தை அண்ணன் பார்த்துட்டு வந்தாருன்னு உடனே எங்கே ரஜினிகாந்த் ரசிகர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, இல்லை நம்ம மேலே உள்ள கோவங்களை அமைதியாடுவாங்களோன்ட்டு அண்ணன் முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசின வீடியோக்களை இப்போ சந்தித்த வீடியோக்களையும் கட் பண்ணி போட்டு இந்த ஊடகம் பரப்புது. ஒரு ஊடகமே இந்த மாதிரி பண்ணுதுன்னா அப்போ யாருக்காக வேலை செய்யுது? அண்ணன் செந்தமிழ் சீமானை எதிர்க்கணுன்றது அந்த ஊடகத்துக்கு வேலையாக இருக்குது. அதுக்கான காரணம் திமுக கொடுத்த வேலைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது சொல்கிறது தான் சங்கிகள் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சிருந்து அதில் போய் பார்த்து நம்ம பேசணும், ஒரு கூட்டணிக்காக பேசுதான்ட்டு ஒரு யோசனையில் பேசலாம். அவருடைய கடந்த கால நட்புகள் அவர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு, சீமானும் பேசியிருக்காரு. எங்களோட நட்பு என்றைக்குமே இருக்கும், கட்சின்றதால நாங்கள் முரண்பாடு வச்சு பேசுகிறோம், கருத்தில் கொள்கை முரண்பாடு தானே தவிர எங்கள் நட்பு என்றைக்குமே நீடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு நட்பான சந்திப்பாக தான் அது இருந்திருக்கும். அவங்க என்ன வேணால் பேசியிருக்கலாம், அரசியல் பற்றி பேசியிருக்கலாம், இல்லை திரைத்துறை பற்றி பேசியிருக்கலாம், அவங்க என்ன வேணால் பேசியிருக்கலாம். அதை சங்கின்றதில் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. இப்போ கட்சி வச்சுருக்காங்க, கூட்டணியை பற்றி பேசுகிறாங்கன்னும் போது நீங்கள் ஏதோ ஒரு சிலர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அவங்க நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு தான் அது எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன பேசுறதுக்கான தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புக்கு எதுவும் இல்லையே. நாம் தமிழர் கட்சியோ சீமானை பற்றியோ தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லைன்றதால நடைமுறையில் இருக்க விஷயங்களை இவங்க எப்படி தப்பாக மாற்றலான்ற நோக்கத்தோடு மாற்றி பேசுகிறாங்களே தவிர இது ஒரு அவங்க பேசுகிறதுக்கான ஏற்புடையதே கிடையாது. ரஜினியை அவர் அண்ணன் எங்கேயும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவரை எதிர்க்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி எனக்கு அளப்பெரிய திரைக்கலைஞர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவருடைய அரசியல் போக்கு தான் எனக்கு பிடிக்காதுன்றாரு. அதனால் சந்திச்சதுக்கான சங்கின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தா மோடி கூட பார்த்தீங்கன்னா திமுக தலைவரும் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க சங்கியா? அப்போ விஜயம் சந்தித்திருக்காங்க. அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சங்கின்றது ஒரு இழி சொல்லலை. இல்லை, விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கும் ரஜினி சீமான் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒன்றுக்கு ஒன்று. ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்க, என்ன இது பண்ணாங்க, அரசியல் பேசியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு இப்போ என்னோடய நண்பர்களே வேறு கட்சியில் இருக்காங்க, அதனால நான் அவங்கள பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ற அப்படிலாம் கிடையாது. நட்பு ரீதியாக நம்ம யாரை வேணாலும் பார்க்கலாம் பேசலாம். அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு அவர் தெளிவாக இதுலேயே சொல்லியிருக்காரு. அவர் அரசியல்லே இல்லை, இப்போ அவர் விலகிட்டார். ஃபுல்லாக அவர் ரெஸ்டிங் மூடில் போயிட்டார். திருப்பி படம் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் இது ஒரு சாதாரண ஒரு சந்திப்பு தான். அவங்களுக்குள்ளே இருந்த உரையாடல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு சந்திப்பு அதுமாரி தான் நம்ம வச்சுக்கணும். சங்கின்னு சொல்கிறது அது அவங்களோட விஷயத்தை மறைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல. நம்ம நாம் தமிழர் கட்சி ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதை தாழ்த்தினாதான் அவங்கள வேறு எதுவும் இல்லை. அதனால் ஒரு புதிய ஒரு டேர்ம் ஒன்று கண்டுபிடிச்சி சங்கி அந்த ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க.